கோயிலுக்குள்ள முந்தா நேற்று நம்ம இவர் அறநிலைத்துறை அமைச்சர் பேசின வார்த்தையை மனுஷன் பேச முடியும் சார்? அவர் மனுஷனா சார்? இல்ல அவர் தின்றதை பத்தி வெளியில பேசணும். நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ நாயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9ல இருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரம் மணப்பாக்கத்துல. தீர்ப்பு நிரந்தரமான தீர்ப்பா இருக்குமான்றத நம்ம இல்ல பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த தீர்ப்பு வந்த பிறகு தமிழக சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி மேல்முறையீடுன்னு சொன்னா கூட பரவாயில்ல, இந்த தீர்ப்பு சட்ட விரோதமானதுன்றார். எங்களுக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் இது சட்டத்திற்கு விரோதமான தீர்ப்புன்னு. அப்ப நீ எதுக்கு சார் சட்ட அமைச்சரா இருக்க? பக்தர்கள் ஒழுங்கா வந்துட்டு போகுது, கோயில் நடக்குதான்னு பார்க்கணும். தடுக்கிறதுக்கு நீ எதுக்கு சார் கேஸ் போடுற? இதுக்கு அந்த ஜோதிங்கிற வழக்கறிஞரை வச்சிருக்கீங்க. போன முறையே என்ன பேசினாரு? முருகனுக்கு எங்கெல்லாம் தூண் இருந்தா அங்கெல்லாம் ஏத்துவீங்களான்னு கேட்டாரு. கேட்கிறேன் சார், இந்த தூண் ஒண்ணு கண்ணு இருக்கணும் சார். சுடுகாட்டுல பணத்தை எரிக்கணும், எங்க வேணாலும் நீங்க பணத்தை எரிச்சிடுவீங்களான்னு கேட்கிறாரு சட்டத்துறை. செத்தவனை எங்க புதைச்சாலும் புதைக்கலாம், ஆனா கருணாநிதிக்கு அந்த இடம் தான் வேணும்னு ஏன் சார் போனீங்க? 100 ஆண்டுகளா அங்க ஏத்திட்டு வரோம், நம்ம மோட்ச தீபம் ஏத்திட்டு வரோம். இப்ப புதுசா இவங்க ஒரு நடைமுறையை சார் 100 ஆண்டா ஏத்துறோம்னா அந்த தூண்ல நீங்க போட்ட புத்தகம் என்ன சார் சொல்லுது? மதுரை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பே நமக்கு வெற்றியான தீர்ப்புன்றத கொண்டாடலாமா? அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க, என்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட் வரும்ன்றது நமக்கு தெரியாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா 100க்கு 99% இது உறுதி செய்யப்படும். கோயிலுக்குள்ள முந்தா நேற்று நம்ம இவர் அறநிலைத்துறை அமைச்சர் பேசின வார்த்தையை மனுஷன் பேச முடியும் சார்? அவர் மனுஷனா சார்? இல்ல அவர் தின்றதை பத்தி வெளியில பேசணும். மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரருக்கு நிறைய இடம் இருக்கு, அதுல கட்டல. ஏன் குளத்தூர்ல கட்டுறாங்க? மு.க. ஸ்டாலின் சார் அவருடைய தொகுதின்னு. ஆனா உங்களுக்கு எனக்கும் நடுவுல ஒரு வழக்கு இன்னும் ஒரு வாரத்துல வரப்போகுது. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் ஒரு சிறப்பான தீர்ப்பு திருப்பரங்குன்றம் சம்பந்தமாக மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் போட்ட அந்த தீர்ப்பு செல்லும்ன்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? தீர்ப்பில் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் பேசியிருக்காங்க? இல்லை, இது நீங்கள் ஆக்சுவலாக ஒரு நீதிபதி சொன்னீங்க, இது இரண்டு நீதிபதிகள் அவரும் ராமகிருஷ்ணன் இரண்டு நீதிபதிகள் கொடுத்துருக்காங்க சார். முக்கியமான விஷயம், அங்கே கோயில் மலை இருந்ததா? இருக்குது. எத்தனை வருஷமாக இருக்குது? பல ஆயிரங்கள் ஆண்டுகளாக இருக்குது. குறைஞ்சபட்சம் இன்னைக்கு 2500 ஆண்டுகளாக அங்கே முருகன் கோயில் இருக்குதுன்னு சொல்லி சங்க இலக்கியங்கள் சொல்லுது. இப்போ இந்த இடத்துல 2 விளக்கு இருக்கு, அதாவது 2 தூண்கள் இருக்கு. ஒரு தூண் வந்து தீபம் ஏற்றுவதற்காகவே உள்ள தூண். அதாவது கார்த்திகை அன்னைக்கு நமக்கு ஒரு கிருத்திகையுமே முருகன் கோயிலுக்கு விசேஷம், நம்ம போய் பல பேர் விளக்கேற்றிட்டு வருவாங்க. பட் கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு வர்றது தான் அவர் அவதார தினம் என்று சொல்லிக்கு அன்னைக்கு கார்த்திகை தீபம் வீடுகளில் குன்றுகள் தோறும் குமரன் ஏற்றுவாங்க. ஆனால் இந்த திருப்பரங்குன்றத்தில் மாத்திரம் என்ன ஆயிடுச்சு? இந்த வரலாறுகள்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம். இல்ல, இந்த கோயில் தீர்ப்பு நிரந்தரமான தீர்ப்பா இருக்குமான்றத நம்ம இல்ல பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த தீர்ப்பு வந்த பிறகு தமிழக சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி மேல்முறையீடுன்னு சொன்னா கூட பரவாயில்ல, இந்த தீர்ப்பு சட்ட விரோதமானதுன்றார். எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இதை நிறைவேற்றுவதில் சட்ட சிக்கல்கள் இருக்கிறது, இல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த மாதிரிலாம் ஏதாவது உளறிருந்தா பரவாயில்ல, ஆனால் இது சட்டத்திற்கு விரோதமான தீர்ப்புன்னு. அப்ப நீ எதுக்கு சார் சட்ட அமைச்சரா இருக்க? ஏற்கனவே கோயில் காசுல இருந்து சில கோடிகள் செலவு பண்ணப்பட்டிருக்கு. கோயில் காசுல இருந்து வந்து ஜோதின்னு வந்திருக்காரு. இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்க, இந்த தீர்ப்பே பார்த்தீங்கன்னா ஈஓ கோயில் ஈஓ வெசஸ் ராமரவிக்குமார் அண்ட் அதர்ஸ்னு ஒரு லிஸ்ட் போகுது. அப்ப எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருப்பரங்குன்றம் வெசஸ் ராம அப்படின்னு வரிசையா லிஸ்ட் போகுது. இப்போ நான் சொல்றது, கோயில்ல ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருடைய வேலை என்ன சார்? பக்தர்கள் ஒழுங்கா வந்துட்டு போகுது, கோயில் நடக்குதான்னு பார்க்கணும். தடுக்கிறதுக்கு நீ எதுக்கு சார் கேஸ் போடுற? இதுக்கு அந்த ஜோதிங்கிற வழக்கறிஞரை வச்சிருக்கீங்க. போன முறையே என்ன பேசினாரு? முருகனுக்கு எங்கெல்லாம் தூண் இருந்தா அங்கெல்லாம் ஏத்துவீங்களான்னு கேட்டாரு. கேட்கிறாங்க சார், இந்த தூண் ஒண்ணு கண்ணு இருக்கணும் சார். அதாவது சுடுகாட்டுல பணத்தை எரிக்கணும், எங்க வேணாலும் நீங்க பணத்தை எரிச்சிடுவீங்களான்னு கேட்கிறாரு சட்டத்துறை அமைச்சர். செத்தவனை எங்க புதைச்சாலும் புதைக்கலாம், ஆனா கருணாநிதிக்கு அந்த இடம் தான் வேணும்னு ஏன் சார் போனீங்க?
அதுக்கு முன்னாடி பல ஜட்மெண்ட்ஸ் இருக்கு. இதையே மெரினா பீச்சை சுடுகாடு ஆக்கிடாதீங்க, இனிமேல் அங்கே புதைக்க கூடாதுன்னு தீர்ப்பு வந்துச்சு. அதுக்கு எதிர்த்தாப்புல இருந்த வழக்கெல்லாம் அன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா வாபஸ் வாங்கி ராத்திரி போய் வாங்கினீங்க. ஏன் இறந்தவருக்கு போய் முரசொலியும் இதையும் வச்சா அவர் படிக்க போறாரா? இந்த தயிர் வடையும் உங்களுக்கு அறிவு கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அதை நீங்க இப்படி காட்டிக்கணுமா? தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்கணும், எங்க எதை செய்யணுமோ அங்கதான் சாப்பிடணும். சாப்பாட்டு ரூம்ல பழைய காலத்தை சாப்பிட்டா இப்ப டைனிங் ரூம் வந்துருச்சு. சாப்பாட்டை கொண்டு போய் கக்கூஸ்ல எடுத்து யாரும் சாப்பிட மாட்டோம். அந்த நீங்க சொல்ற அந்த தீபம் எந்த தீபம் அதான் கேக்குறாரு. 100 ஆண்டுகளா அங்க ஏத்திட்டு வரோம், நம்ம மோட்ச தீபம் ஏத்திட்டு வரோம். இப்ப புதுசா இவங்க ஒரு நடைமுறை சார் 100 ஆண்டா ஏத்துறோம்னா அந்த தூண்ல நீங்க போட்ட புஸ்தகம் என்ன சார் சொல்லுது? புண்ணியவான்களுக்காக யார் வேண்டுமானால், புண்ணியவான்னா செத்து போனவங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்க இறந்து போனால் அவர்கள் மோட்சம் அடையணும்னு ஏத்துற தூண் அது. அந்த தூண்ல இருக்கிற கல்வெட்டுன்னு சொல்லி திருப்பரங்குன்றன்னு சொல்லி தமிழக தொல்லியல் புக்கு சொல்லுது. சரியா? 100 ஆண்டா ஏன் அப்படி ஆகுதுன்னா 1920 சென்னை ஹைகோர்ட்ல அன்னைக்கு இருந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கொடுத்த தீர்ப்பு, அந்த மலை கீழே இருக்கிற முருகன் கோயில் முருகனுக்கு சொந்தம், தர்காக்கு சொந்தம், மலை கோயிலுக்கு சொந்தம், அரசுக்கு சொந்தம். அதன் பிறகு 1923 உங்களுக்கு லண்டன் பிரிவியூ கவுன்சில் இதை உடைச்சாச்சு. சரியா? அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, மலை மட்டும் இல்ல அந்த கோயில் மொத்தமுமே அந்த அன்னைக்கு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அது பார்க்காத சிவலிங்கம் மாதிரி இருக்கும். ஊர் மக்கள் அந்த மலையே வழிபாடுவார்கள். அந்த முருகனே அந்த மலையை செதுக்கி அதுல இருந்து அந்த தனி இது கிடையாது. அதனால அதுக்கு பிரதட்சணமே கிடையாது. அந்த கோயிலை சுத்தி வருவதற்கு மலை மட்டும் இல்லாமல் 4 வீதிகளும் மொத்தமுமே தேவஸ்தானத்துக்கு சொந்தமானதுங்கிறது பிரிவியூ கவுன்சில் தீர்ப்பு. ஆனால் இதே HRNC சார்பாக வெளியிடப்பட்ட திருப்பரங்குன்றம் ஸ்தல வரலாறுங்கிற புத்தகத்துல அங்கிருந்த ஒரு சித்தர் சமாதியை இவங்க சிக்கந்தர் மலைன்னு அபகரித்து கொண்டார்கள்னு எழுதியிருக்காங்க. இப்ப ஆன்லைன்ல அதுவும் வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்படி எல்லாம் இருக்கிறப்ப இன்னும் சொல்ல போனால் அந்த தர்காக்காரர்களே 1996 தீர்ப்புக்கு பிறகு திருப்பி 2005 ஒரு முறை, திருப்பி 2025 ஒரு முறை எங்களுக்கு அங்கே 15 மீட்டருக்கு வெளியில தான் இருக்கு, எங்களுக்கு ஏற்ற எந்த பிரச்சனையும் இல்லைன்னாங்க. இப்ப அந்த தூணை போய் கண்ணை திறந்து பாருங்க சார். ஒரு தூணு இப்ப இந்த எலக்ட்ரிசிட்டி போல் எப்படி இருக்கும், நம்ம வீட்டில் ஏதாவது வேலைக்கு போடுற ஃபென்ஸ் எப்படி இருக்கும், விளக்கேற்றுற தூண் எப்படி இருக்கும், இவங்க சொல்ற சர்வே கல் தூண் எப்படி இருக்குங்கிறது அறிவு இருக்கிறவங்க தெரியணும். சர்வே அந்த ட்ரிக்னோமெட்ரிக் சர்வேன்னா அது மேலே அந்த மிஷினை வச்சு அதை வச்சுட்டு அதுலேருந்து மேலேருந்து பார்க்கறதுக்கு வைக்கிறது. இதில் அந்த மிஷின்லாம் வைக்க முடியாது, ஒத்த தூணில் வைக்க முடியாது, 3 தூண் வைக்கணும். இது தெளிவாக தீபத்தூண். ஆனால் என்ன சொன்னீங்க, அது சர்வே கல்லுன்னீங்க, அப்புறம் சமணர் தூண்னீங்க. இதையெல்லாம் முடிச்சுட்டு தமிழக அரசின் வழக்கறிஞர் என்ன, அது ஒரு கேங்கு சொன்னாங்க, திரு மயிலை சீனி வெங்கடசாமிங்கிறவர் சமணத்தூண் சொன்னாரு, இவங்க சர்வே தூண்ணாங்க, நாங்கள் எங்களுக்கு என்னன்னே தெரியல, இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் 100 வருஷமா ஏத்துறோம் சார். 100 வருஷமா தப்பு பண்ணா இன்னைக்கு சரி பண்ணலாம் சார். உங்க தாத்தா பாட்டி 1000 வருஷமா டாய்லெட். மதுரை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பே நமக்கு வெற்றியான தீர்ப்புன்றத கொண்டாடலாமா நம்ம? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க, என்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட் வரும்ன்றது நமக்கு தெரியாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா 100க்கு 99% இது உறுதி செய்யப்படும். அதாவது கோயில் காசு திருடுறதுக்காக அங்கங்க கல்யாண மண்டபம் கட்டுறேன்னாங்க. ஒரு கல்யாண மண்டபம் கேட்டு எதிர்த்து இதே பெட்டிஷனர் திரு ராம ரவிக்குமார் போட்ட வழக்கு வந்தப்ப, ஏன் சார் ஒரு மண்டபமா எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட அத்தனை கோயிலையும் எடுத்துட்டு வாங்கன்னா எங்கிட்ட ஒரு கோயிலையும் எடுக்க டைம் ஆகும்னாங்க. சரி, அப்போ அந்த 28 கோயிலுக்கும் மானிய கோரிக்கையை வச்சுக்கிட்டு எந்த கோயிலையும் கட்டக்கூடாதுன்னு கொடுத்தாரு. இதை எடுத்துட்டு ஓடினாங்க. அங்கே மிக மூத்த வழக்கறிஞர்களை வச்சாங்க. ஒரு தடவை வந்தால் அவங்கெல்லாம் 25 to 30 லட்ச ரூபா வாங்குறாங்க. 2 நிமிஷம் கேட்டுட்டு we are not taking this, you cannot spend a penny moreன்னு சொல்லி செப்டம்பர் மாதம் கொடுத்து நவம்பருக்கு தள்ளி வச்சாங்க. நவம்பர்லேருந்து திருப்பி போய் ஜனவரி வந்தாச்சு. சார், உச்ச நீதிமன்றம் சட்ட வழிப்படி போகும். உங்களுக்கு ஒரு மத வெறி பிடிச்சு அவங்க ஓட்டை வாங்கணும், அதுக்கு இதை தடுக்கணும்னு பண்றீங்க. அதைத்தான் இன்னைக்கு இந்த தீர்ப்புலையும் சுட்டி காட்டியிருக்காங்க. உங்களுடைய அரசியலுக்காக இதை செய்திருக்கிறீர்கள். அன்னைக்கு ஒரு நாள் ஏத்தி அழகா ஃபர்ஸ்ட் பேராலே இன்ட்ரோடக்ஷன்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நீதிபதி. என்னன்னாக்க God said let there be a light and there was a light ன்னு சொல்லிட்டு பைபிளோடைய அந்த கோட்டை மேற்கொண்டு சார், எல்லா மதங்களுமே மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும். ஆச்சா, இதுதான் நமக்கு இது நீங்கள் ஒரிஜினல் ஜட்ஜ்மெண்ட்டு இது அகநானூறு 141வது பாடலை சொல்லி 2500 வருஷமா அங்கே விளக்கேத்துற நடைமுறையும் காட்டியிருக்கு. ஸோ எல்லாமே இவங்க தமிழனா இருந்தால் தானே சார் பிரச்சனை.
இவங்கெல்லாம் ஓங்கோல்லேருந்து வந்தாங்கங்கிறது அடுத்த விஷயம். கோயிலுக்குள்ள முந்தா நேற்று நம்ம இவர் அறநிலைத்துறை அமைச்சர் பேசின வார்த்தையை மனுஷன் பேச முடியும் சார்? அவர் மனுஷனா சார்? இல்லை அவர் தின்றதை பற்றி வெளியில் பேசணுமா சார்? பிரச்சனை இவர்கள் அந்த சமுதாயத்தின் ஓட்டம். முஸ்லீம்களில் எத்தனையோ நண்பர்கள் இருக்கார், யாருக்குமே தடாரஹிம் உட்பட எங்களுக்கு ஏற்றுறதுக்கு ஒன்றும் இல்லை, நாங்களும் வந்து கூட நிற்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் வேண்டுமென்றே, அதாவது திமுக இன்னைக்கு போன வாரம் ஒரு பேட்டியில் இது கிறிஸ்தவ ஒரு வழக்கறிஞர் ஆரோக்கிய சுரேஷ்னு சொல்கிறாரு, எங்கள் சார்பாக 16 எம்எல்ஏக்கள் இருக்காங்க இந்த சட்டசபையில் ஜெயிச்சவங்க மட்டுமே. ஆனால் முஸ்லீமில் பார்த்தா 10 கூட வராது. ஆனால் முஸ்லீம்கள் சென்சஸ் படியாக அவங்களுக்கு டபுள். அப்போ முஸ்லீம்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். ஸோ இதையெல்லாம் தடாரஹீம் போன்றவர்கள்லாம் கேட்குறாங்க, முஸ்லீம்களை கருவேப்பிலை போல பயன்படுத்தினீங்க. திமுக லோக்சபாக்கு 23 பேர் அனுப்பிச்சாங்க, காங்கிரஸ்லேருந்து 9 பேர், பாண்டிச்சேரி சேர்த்து 10 பேர். இந்த 33 பேரில் ஒரு முஸ்லீம் கிடையாது. அப்போ அந்த சமுதாயம் அறிவில்லாமல் தான் திமுக ஓட்டு போடுது சார். அறிவில்லாமல் இல்லை, அவங்களுக்கு வேற வழி இல்லை, ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதாவது பிஜேபிக்கு போடக்கூடாது, பிஜேபி கூட்டணிக்கு போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவங்க தூண்டப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் மீறிதான் அஹமதாபாத்தில் நான் போயிருக்கிறேன், அந்த ஏரியாக்கள்லாம் நரோட இதுலலாம் அதிலெல்லாம் வந்து முஸ்லீம்கள் பெரும்பாலானோர் இதுக்கு போடுவாங்க. காசியில் போய் மோடி நின்னது, காசியில் கிட்டத்தட்ட வாரணாசி பட்டுங்கிறீங்களே, அதை நெய்பவர்கள் முஸ்லீம்கள். இல்லை சார், நாளைக்கு நீங்கள் என்ன அடிமையாக நடத்தினீங்கனாக்கா நாளைக்கு நான் உங்களை இன்டர்வியூ கூப்பிட மாட்டேன். என்ன ஃப்ரீடமாக பண்ணுறதுனால தான் நாளைக்கு நான் உங்களை பண்ணுறாருன்றதுனால கூப்பிட்றேன். அந்த சமுதாயத்துக்கு ஏதோ செய்ய போய் தான் நான் மீண்டும் மீண்டும் திமுகவுக்கு ஓட்டு போடுறேன். சார், அந்த சமுதாயத்திற்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுங்கள். அதாவது நீங்கள் செஞ்சிருந்தா வீடு கட்டி கொடுத்துருக்கீங்களா, அவங்க படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? இதை தாண்டி வெறும் மதவெறியை தூண்டி அதை பண்ணுறதை பண்ணாமல் எத்தனை பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க? இப்போ முத்ரா கடன் திட்டமாக இருக்கட்டும், வீடு கட்டி திட்டம், ஒன்றும் இல்லை சார். நம்ம பரியேறும் பெருமாள்னு ஒரு படம், அதில் ஒருத்தர் நடிச்சிருந்தார். ஆச்சா, அவருடைய வீடு இடிஞ்சு விழுகிற நிலைமையில் இருக்குன்னு ஒரு சேனலில் வந்துச்சு. அதை பார்த்த உடனே கலெக்டர் அவருக்கு வீடு கட்டி கொடுத்தாருன்னு அதுக்கு இப்போ இவர் டைரக்டர் உட்பட, மாரி செல்வராஜ் உட்பட எல்லாரும் போனாங்க. உடனே அவர் எனக்கு கட்டி கொடுத்த கலெக்டருக்கு நன்றின்னாரு. போற அந்த வீடியோ போற இடத்துல ஒரு போர்டு, அது பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் கட்டி கொடுத்துருக்கு. அவர் கிறிஸ்துவர், இன்னொன்னையும் சொல்லிடுறேன். ஸோ கிறிஸ்தவர்னு பார்க்கல, அவர் பிஜேபிக்கு எதிராக படம் எடுப்போம் டைரக்டர்னு பார்க்கல, அந்த திட்டத்துக்கு அவர் பயனாளி கொடுத்துருக்கு. ஸோ மோடியுடைய திட்டத்தில் முத்ரா திட்டம் 40 கோடி பேர் கொடுத்துருக்காங்கன்னா அதில் 3ல் ஒருத்தர் முஸ்லீமுக்கு போயிருக்கு. நீங்கள் அதை இதே விஷயத்த நீங்கள் இவங்களுக்கு சொல்ல முடியும். இன்னைக்கு கல்வியில், தமிழ்நாட்டு கல்வியில் முஸ்லீம்களுடைய சதவிகிதம் இந்துக்களோட கம்மியாக இருக்குது, உயர்கல்வி இல்லாமல். ஏன் அதுக்கு நீங்கள் என்ன சார் பண்ணீங்க? வக்ஃப் போர்டு சொத்துல திமுக ஆக்கிரமிச்சிருக்கிறது தான் மிக அதிகமாக இருக்கிறதுன்னு முஸ்லீம்கள் சொல்கிறாங்க. சரியா? திருநெல்வேலியில் ஒரு முத்தவலி கொல்லப்பட்டார், அவர் போலீஸுக்கு ஆடியோ போட்டு என்னை வக்ஃப் போர்டை எதிர்க்கிறது, சொத்தை நான் மீட்கிறதுக்குன்னு சொல்லி தான் போச்சு. ஸோ முழுக்க முழுக்க முஸ்லீம்களை மதத்தால் பிரிவுபடுத்திட்டு ஒன்றுபடாமல் இருக்க வச்சா நம்ம ஜெயிக்க முடியும்னு பார்க்குறாங்க. ஆனால் இந்த வக்ஃப் போர்டு சட்டம் மிகவும் அவசியம்னு சொல்லி இதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டப்ப இப்போ கமிட் பண்ணியிருக்கிற வக்ஃப் போர்டில் சட்டப்படி பண்ணாமல் அதை எதிர்த்து என்னுடைய நண்பர் சவுக்கத் அலி வழக்கு போட்டிருக்காரு. சரியா? செய்ய வேண்டியதோ சட்டப்படி. சார், ஒன்றே நம்ம முதலமைச்சர் ஒன்று சொல்லியிருக்கார் சார், திமுக அவுட் ஆஃப் கண்ட்ரோல். எதுக்கு? தமிழர் நன்மைக்கு, சட்டத்திற்கு, நேர்மைக்கு, நீதிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஆமாம், என்னைக்குமே சட்டத்துக்கு, நீதிக்கு, நேர்மைக்கு, தமிழர் நன்மைக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். சார், இதெல்லாம் விடுங்க சார். போன வாரம் ஒரு தீர்ப்பு சார். என்ன தீர்ப்பு? திருப்பரங்குன்றத்தில் என்ன சார்? மக்கள் ஆகா நீதிமன்றம் சொல்லிடுச்சு ஏற்றுவாங்கன்னு காத்துட்டு இருக்காங்க. நீங்கள் தடி அடித்து வெளியில் அனுப்புனீங்க சார். சரியா? ஆனால் இங்கே அதே குரோம்பேட்டில் ஒரு சர்ச்சு இன்னைக்கு 5ஆம் தேதிக்குள்ளே, டிசம்பர் 5க்குள்ளே இடிக்கணும்னு போனால் ஒரு 50-100 பேர் கூட இல்லை, போயிட்டு ஓடி வந்துட்டீங்க. இது கோயம்பேட்டில் ஒரு தர்கா மசூதி அதே மாதிரி இடிக்காமல் இருக்கு. உச்சநீதிமன்றம் சொன்னது சார், உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமிழருக்குன்னா உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் உச்சநீதிமன்றமாக நிறைவேற்ற மாட்டீங்க. அந்நிய மதங்களாக இருந்தால் செய்வீங்கன்னா நீங்கள் சட்டத்திற்காக இருக்கீங்களா இல்லையா? போன வாரம் கடையநல்லூரில் ஒரு கோயில் தீர்ப்பு சார். அந்த கோயிலுக்கு சொந்தமானது 1993 இந்து அறநிலைத்துறை கேட்க ஒரு 4 ஏக்கரை கொண்டு போய் ஏலம் போட்டு வித்துட்டான்னு கணக்கு காட்டியிருக்காங்க. அஃபிஷியலாக டாக்குமெண்ட்டை வச்சு வாங்கி அவங்க குடியிருக்காங்க வீடு கட்டிக்கிட்டு. ஆனால் அந்த விற்கப்பட்ட நடைமுறை எதுவுமே இந்து அறநிலைத்துறை சட்டப்படி செய்யவில்லை, அது செல்லாது, அவை முழுக்க எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதை 10 வருஷமாக இந்து அறநிலைத்துறை இழுக்க அங்கே இருக்கிற மக்கள் போராட கடைசியாக தீர்ப்பு வந்துடும். இதையும் நிறைவேற்றுவாங்களா தெரியாது. இதை தாண்டி போன வாரம் இன்னொரு ஹைகோர்ட் கேஸ் சார். திரும்ப பேசியிருந்தார் மதுரை மேடையில் நினைக்கிறேன். கிறிஸ்துவ மக்கள் அரசாங்க நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க, பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்கன்னு ஒரு கும்பல் பேசிக்கிட்டே இருக்குது.
ஏன் ஆக்கிரமிக்கிறாங்க? ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அவங்க நல்லது பண்ணுறாங்க, எஜுகேஷன் கொடுக்குறாங்க, மருத்துவம் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அவங்க மேலே ஏன் நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்ற மாதிரி. மருத்துவம் கல்வி கொடுக்குறாங்களா சார்? கல்வி கொடுக்கறதுல ஒரு பள்ளிக்கூடத்தில் அவங்க கிறிஸ்துவ பணத்தில் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்க. சரியா? இடம் நம்மளுது, தமிழந்து, தமிழன் வரி பணத்தில் நடக்குது. அந்த ஸ்கூலில் தமிழனுக்கு வேலை கிடையாது. சரியா? லயோலா காலேஜில் எவ்வளோ பேர். இன்னொன்று சார், ஒரு குறிப்பிட்ட சமூகமே விட்டுருங்க சார், மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுங்கிற பேர் வைக்கணும்னா சட்டம் என்ன சொல்கிறதுனா அந்த மைனாரிட்டி மக்களுக்கு 50% சீட்டு கொடுக்கணும். இதை செக் பண்ணுறதுக்காக ஒரு சர்க்குலர் போட்டார் இபிஎஸ் ஆட்சியின் போது. அதை எதிர்த்து ஒரு வழக்கு போட்டாங்க. யார் போட்டது? லயோலா காலேஜ், சென்ட் மேரிஸ் கல்லூரி மற்றும் தாம்பரம் கிறிஸ்தவ கல்லூரி. இதை நீங்கள் கேட்கக்கூடாது. இன்னைக்கு வரைக்கும் அந்த தீர்ப்பு இருக்கு. ஸோ கிறிஸ்தவர்கள் 50% சேர்க்கல சார். இதுக்கு அடுத்தது என்னது? ஏழை மக்கள் சார். இந்த சட்டத்தை கொண்டு வந்தது மோடி இல்லை சார், ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் சேர்ந்த அந்த முன்னாள் யூபிஏ ஆட்சியில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அது என்னன்னா ரைட் டு எஜுகேஷன், கட்டாய கல்வி திட்டம், கல்வி உரிமை சட்டம். அது படியாக ஏழைகளை நீங்கள் கட்டாயமாக தனியார் பள்ளியில் சேர்த்துக்கணும். ஏன்னா இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு, திமுக ஆட்சி வந்த பிறகு 200க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடப்பட்டிருக்குங்கிறாங்க. அந்த கணக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இப்போ போன வாரம் எனக்கு குன்னூர்லேருந்து என்னுடைய நெருங்கிய உறவினர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். எனக்கு தேவப்பிரியா, எனக்கு கடந்த 6 மாதத்தில் 3 வேலைக்காரங்க மாறிட்டாங்க, இங்கே பக்கத்தில் ஸ்கூலே இல்லை, இருந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் மூடிட்டாங்க, அவங்களால ப்ரைவேட்டுக்கு போக முடியலன்னு இப்போ ஆளே இல்லாமல் எல்லாமே எந்த மலையில் இருக்கோ அங்கே போயிடுறாங்க அப்படின்னாரு. கிட்டத்தட்ட இதில் மாத்திரம் 85 பள்ளிகள் நீலகிரி மாவட்டத்தில் மாத்திரம் மூடப்பட்டிருக்குன்னு திரு எல்முருகன் பிப்ரவரி 2024 பேசியிருக்கார். இன்னைக்கு வரைக்கும் திறக்கல. ஸோ இதுக்கு ஒரு சின்ன உதவி செய்யலான்னு சொல்லி அந்த ரைட் டு எஜுகேஷனில் ஒரு இது இருக்குது சார். ப்ரைவேட் ஸ்கூலில் 75% சீட்டை நீ வச்சுக்கோ, 25% ஏழைகளுக்கு கொடுத்துடணும். அந்த ஏழைகளுக்குள்ள சீட்டுக்கு 75% ஃபீஸை கவர்மெண்ட் கொடுத்துரும், 25% நீ ஏற்றுக்கோ. நீ அங்கே சேவை செய்கிற, தொண்டு செய்கிற அப்படின்னு சொல்லிக்கிறிய அப்படின்ட்டா இதை எதிர்த்து வழக்கு போட்டது யாருன்னு சொன்னால் சாந்தோம் சர்ச்சு. எங்களுக்கு என்ன சார் ஏழைக்கு, நாங்கள் ஏழைக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம். ரைட் டு எஜுகேஷன் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனும் கிடையாதுன்னு தீர்ப்பில் ஜெயிச்சு வச்சுருக்காங்க. இதில் வருஷத்துக்கு 2500 கோடி கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களுக்கு சேமிப்பு லாபம் அப்படின்னு நான் சொல்லலை, இந்திய குழந்தைகள் நல வாரியம் சொன்னது. வேணும்னா பேப்பர் கட்டிங் அனுப்புகிறேன். ஆச்சா, இதுக்கு அடுத்தது அங்கே இருக்கிற சார் டீச்சர்ஸுக்கு சம்பளம் கொடுக்கறது. இதில் ஒழுங்காக நடத்துகிறாங்களா? நீங்கள் போய் தேடி பாருங்கள். இது தினத்தந்தி சேனலில் மோகன் சி லாசரஸ்னு ஒரு பாதிரி, அவரே ஒரு கிரிமினல் வழக்கில் தப்பிச்சிருக்கிறவர் தான். அவர் பேசியிருப்பார். என்னுடைய நண்பர் ஒருவர் சிஎஸ்ஐ பாதிரியாரோ பிஷப்போ ஒரு கல்லூரி சிஎஸ்ஐ ஸ்கூலுக்கு போன பிறகு ஒரு முதல் வருடத்தில் 1 கோடி லாபம் காட்டினார். இதற்கு முன்னால் நஷ்ட கணக்கு காட்டப்படுது, அதெல்லாம் தனியார் பாக்கெட்டுக்கு போச்சுன்னாரு. ஆச்சா, திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஒரே ஒரு சிஎஸ்ஐ டயோசிஸில் வழக்கறிஞர்களுக்கு பள்ளிக்கூடத்துலேயும் கல்லூரியிலையும் அவங்க பண்ணுற சட்டவிரோதத்தை எதிர்த்து கேஸ் போட்டவங்களுக்கு தோக்கடிக்கிறதுக்கு டயோசிஸ் செஞ்ச செலவு 5 வருஷத்துக்கு 52 கோடி ரூபாய். ஆர்டிஐயில் எடுத்த தகவல் எங்கிட்ட ப்ரூஃப். ஸோ இதை முழுக்க அவங்க மக்களுக்கு நல்லது செய்கிறாங்கன்னு சொன்னால் இல்லை சார். கோயில் காசை எங்கிட்ட இன்னொன்று கடைநல்லூர் வழக்கு சம்மந்தமாக எதுவும் கடைநல்லூர் அதான் அங்கே இருக்கிற அண்ணாமலைநாதர் கோயிலுக்கு சொந்தமான இடத்த இல்லீகலாக விற்கப்பட்டது செல்லாதுன்ட்டாங்க. இப்போ இது மாதிரி எத்தனை இடத்த வச்சுருக்காங்க உங்களுக்கு அடையார் தெரியுங்களா? மலர் ஹாஸ்பிட்டல் தெரியுங்களா? அதுக்கு எதிர்த்தாப்புல அண்ணாமலை நகர்னே இருக்குது. கிட்டத்தட்ட 50 ஏக்கர் திருவண்ணாமலை கோவிலுக்கு சொந்தமான இடம். அது லே அவுட்டு போட்டு விற்றுருக்காங்க 1968. இன்றைக்கு மதிப்பு 10,000 கோடி வரும். இதுவும் செல்லாது. இதே மாதிரி எத்தனை கோயிலை சொல்லணும்? கரூரில் இது வெண்ணெய் மலை முருகன் கோயிலுக்கு இதே மாதிரி 600 ஏக்கர் சிக்கலில் இருக்குது. தஞ்சாவூர் திருவாரூரில் இந்த கோயிலில் செப்பேடு ஒன்று இருக்குது. லே அவுட்டு போட்டு விற்றது ஏதாவது ஒரு ப்ரைவேட்டு தானே விற்றுருப்பாங்க. யார் சார்? ப்ரைவேட் விற்கிறதுக்கு முன்னாடி ஹெச்ஆர்என்சியே விற்றாலும் செல்லாதுன்றாங்க. இந்த கோயிலுக்கு அந்த பரம்பரை அரங்காவலரை மிரட்டி அவர் ஓகே பண்ணியிருக்காரு சட்டப்படியாக. ஆனால் ஒரு பரம்பரை அரங்காவலர் விற்கணும்னு சொன்னால் அவர் மக்களை கூப்பிட்டு கேட்கணும், ஐயா இந்த கோயிலுக்கு இது நல்லது, இது பண்ணி இதில் வரதை வச்சு இதை செய்ய போகிறோம். இது எதையும் பண்ணாமல் ஹெச்ஆர்என்சி சொன்ன ஒன்று பண்ணிட்டு வித்துட்டாரு. ஸோ சட்ட முறைகள் எதையுமே ஃபாலோ பண்ணல. இன்னொன்று, கோயிலின் சொத்தை விற்பதற்கு அறங்காவலருக்கோ ஏன் ஆதீனங்களுக்கோ ஹெச்ஆர்என்சிக்கோ உரிமை கிடையாது. இது மக்களின் நலன் என்ற ஒரு சின்ன ஓட்டையில் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கோயிலுக்கு கொடுக்கப்படும் சொத்து
தமிழ்நாட்டில் 1 லட்சம் கல்வெட்டு, இந்தியாவில் 1 லட்சம் கல்வெட்டு இருக்கு. மக்களின் நலனா பக்தர்களின் மக்கள் தான் சொல்கிறாங்க. இப்போ உட்காந்து கலெக்டர் ஆஃபீஸ் கட்டினாங்க. இதில் நான் ஒரு 4 நாள் முன்னாடி தான் திறந்தாங்க கள்ளக்குறிச்சியில் 39 ஏக்கர். இன்றைக்கி வரைக்கும் அந்த காசு வந்துச்சான்னு தெரியாது. இது கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்த கோயில் காசை எடுத்து குளத்தூரில் கட்டுறாங்க. ஏன் மயிலாப்பூரில் கபாலீஸ்வரருக்கு நிறைய இடம் இருக்குது, அதில் கட்டல. ஏன் குளத்தூரில் கட்டுறாங்க? மு.க. ஸ்டாலின் சார் அவருடைய தொகுதின்னு. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் நடுவில் ஒரு வழக்கு இன்னும் ஒரு வாரத்தில் வரப்போகுது. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2011 தேர்தலில் வெற்றி பெற்றது செல்லாது என்ற வழக்கு 20, 21, 22 3 நாட்கள் மாலை 2 முதல் 4:30 மணி டைம் ஒதுக்கிட்டாங்க. அதாவது 2011 தேர்தலில் அவர் அதுக்கு முன்னாடியெல்லாம் 1000 வழக்கில் நிற்பார். அப்படி ததுகுணத்தம் போட்டுக்கிட்டு 1000, 2000 ஓட்டில் தான் ஜெயிப்பார். அதுக்கு பதிலாக 2009 தேர்தலில் டிகேஎஸ் இளங்கோவன் 29,000 ஓட்டில் மாதவரத்தில் குளத்தூரில் ஜெயிச்சார். குளத்தூரில் மாதவரம் பெல்ட்லெல்லாம் சிறுபான்மையினர் அதிகம். ஸோ நமக்கு சேஃப் சீட்டுன்னு போனார். ஆனால் மக்கள் ரொம்ப தெளிவாக வெறும் 2370, 2736 ஓட்டில் தான் ஜெயிச்சார். நம்ம சமீபத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் தனியாக நின்று 4500 ஓட்டை ஜெயிச்சிருந்தார் அதே தொகுதியில். ஸோ இந்த 2700 ஓட்டுகள் இவர் வாங்கியது செல்லாது, இதில் தன்னுடைய அதிகாரத்தை துணை முதல்வராக துஷ்பிரயோகம் பண்ணார்னு வழக்கு. அது ஹைகோர்ட்டில் தோற்று இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போனப்போ, சார் இப்போ தீர்ப்பு ஒரு கேஸ் ஜட்ஜ்மெண்ட் எடுத்து காட்டினீங்கன்னா ஒரு ஆளுக்கு 4 வழக்கறிஞர் 5 வழக்கறிஞர் இருப்பார். நான் இது வரைக்கும் அதிகமாக பார்த்தது பொன்முடி அவர்களை அமைச்சராக திருப்பி வரணும்னு ஒரு 26 வக்கீலை போட்டாங்க. இப்போ இந்த ஸ்டாலின் வெர்சஸ் அந்த அதிமுக சார்பான வேட்பாளர் சைதை துரைசாமி வழக்கில் இவர் சார்பாக 16 வழக்கறிஞர்கள், கபில் சிபலில் ஆரம்பித்து முகுல் ரோத்தகில் ஆரம்பித்து வந்தால் 30 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு. இன்னும் இது தனியார் கேஸ்னால் 50 லட்சம் வாங்குவாங்க. இத்தனை பேரை போட்டு கபில் சிபல் கதறாரு, ஐயா இந்த வழக்கை இதில் ஒன்றுமே இல்லை, ஏற்கனவே ஹைகோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த சைட்லேயே நல்ல வழக்கறிஞர் போட்டாங்க. முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு நாயுடு என்பவரை போட்ட உடனே அங்கே பாருங்கள் இத்தனை ஆதாரம் இருக்குன்னு நான் உடனே நீதிமன்றம் அவர் என்ன சொன்னார், எனக்கு இதை விளக்கறதுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா, அவர் ஏற்கனவே 15 வருஷமாக அதில் நிரூபிக்கப்பட்டால் அவர் கன்விக்டும் அவர் 6 வருஷத்தில் தேர்தலையும் நிற்க முடியாது. ஏற்கனவே 15 வருஷம் ஆயிடுச்சு 2011 தேர்தலில், இதுக்கு மேலேயும் தள்ளி போடக்கூடாதுன்னு ஒன்று. சரி எவ்வளோ நேரம் வேணும்னா, எனக்கு 2 நாள் வேணும்னார். 2 நாள் முழுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, அடுத்த மாதம் 20, 21, 22 கொடுக்குறேன்னு இருக்கார் மத்தியானம். அதில் நடந்தது என்றால், ஏன்னா ஒரு நீதிபதி இந்த வழக்கை ஏற்றுக்கொண்டு டைம் கொடுத்துருக்காருன்னா ஆதாரங்கள் தெளிவாக இருக்கும். அந்த வழக்கறிஞர்களும் சாதாரண. ஸோ ஸ்டாலினே இது பண்ணுறது. இப்போது ஸ்டாலின் தன்னுடைய அப்படியெல்லாம் ஏதாவது பண்ணணுன்னு காலேஜ் கட்டினார். அந்த வழக்கிலேயே நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, இடத்த எடுத்துக்கங்க, நீங்கள் பில்டிங் கட்டி நீங்கள் வாடகையை கொடுத்துருங்கன்னாங்க. இப்போ கோயில் சொத்துக்களை ஆக்கிரமிப்பு செய்வது ஒன்றே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த பக்கத்தில் இருக்கிற மண்டு கருப்பண்ணசாமின்னு பெருமாள் கோயில்பட்டி, இங்கெல்லாம் சிறுபான்மை சமூகம் இருந்தால் தமிழ் விளக்கேற்றக்கூடாது அப்படின்னா என்ன இது அர்த்தம்? சார் மக்கள் தெளிவாக இருக்காங்க. நம்ம பிஜேபியின் அண்ணாமலை முதல்ல ஒரு பிரயாணம் பண்ணார்னா, இப்போ நம்ம நயினார் நாகேந்திரன் ஒரு பிரயாணம் பண்ணி மக்களிட ஒரு எழுச்சி தெரிகிறது. லேட்டஸ்ட்டாக வர்ற சர்வே எல்லாமே திமுக தோல்வியை நோக்கி செல்கிறது. ஆனால் இதை எதையும் கரெக்ட் பண்ணாமல் மதவாதத்தை வைத்து மதவெறியை தூண்டுவதை நோக்கியே போயிட்டுருக்காங்க. அதனால் மக்கள் இதெல்லாம் ரொம்ப பார்த்தவங்க. பல முறை நீங்கள் இது வரைக்கும் 5 முறை ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, ஒரு முறைக்கும் கூட திருப்பி ஜெயிச்சதில்லை. இந்த ரெக்கார்டை மீண்டும் செய்ய போகிறீர்கள். அதை மாற்றிக்கொள்வதாக இல்லாமல் மீண்டும் மதவெறியை தூண்டாதீர்கள். மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க அதை சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லைன்னா வெள்ளை பேப்பர் ஏற்கனவே ஒரு தடவை காட்டினார் நம்ம டிஆர்பி ராஜா. ஸோ நீங்கள் காட்டின வெள்ளை பேப்பரை மக்களும் உங்களுக்கு டாட்டா சொல்லி அனுப்புவாங்க. அதுதான் நடக்கப் போகிறது.